Hello friends, Assalamu alaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி முடிஞ்ச அளவு பொடிசாக கட் பண்ணி 3 வெங்காயத்தை சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா இதே மாதிரி வதங்க விடுங்க. தேவையான அளவு உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 200 கிராம் பன்னீரை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின பன்னீர் தான். 200 கிராம் பன்னீர் அதை சேர்த்து நல்லா அதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 2 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் சீஸ் இல்லாட்டி க்ரீம் சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். சன்னா மசாலாக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் சீக்கிரம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைகளில் கொடுக்குற மாதிரியே ஸ்டஃபிங் வீட்லேயே இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை தோசைக்குள்ளே வச்சு பன்னீர் மசால் தோசையாகவும் சர்வ் பண்ணலாம். தக்காளி எதுவும் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் வச்சு இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காம இந்த மசாலா சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்போது இது இருக்கட்டும். இப்போது 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் நார்மலான மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெட்டில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் இன்னொரு ப்ரெட்டில் மயோனஸும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே அந்த ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இதே மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாம். பன்னீர் மசாலாவை ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதை எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, வரமிளகாவை நல்லா வறுத்து விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக்கிக்கோங்க. பல்ஸில் போட்டு பொடியாக்கினா சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடும். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது அப்படியே ப்ரெட்டை 2யும் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அந்த ஸ்டஃபிங் எல்லாமே அந்த மயோனஸ் கெச்சப் கூட நல்லா கம்பைன் ஆகணும். இப்போது ஒரு தோசைக்கல்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிரில் பேன்லேயோ வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ப்ரெட்டு ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதால ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட சாண்ட்விச் காயாமல் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஒரு சைட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பியும் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கடைகளில் கொடுக்குற மாதிரியே பன்னீர் சாண்ட்விச் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதை சூடாக இருக்கும்போதே தோசை கரண்டியை வச்சே அழகாக நடுவில் ஒரு கட் போட்டுக்கோங்க. ஆறி போச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சூடாக இருக்கும்போதே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இந்த பன்னீர் சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.